இறைவன் தடுத்தாட் கொண்டது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு வரலாறுங்க. இங்கதான் சுந்தரர் தன்னுடைய முதல் தேவார பதிகத்தை பாடியிருக்காரு. சிவபெருமானோட பாதம் பதிந்த ஒரு புனிதமான திருத்தலங்க இந்த திருவெண்ணைநல்லூர். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலையும் இறைவன் தடுத்தாட் கொண்ட அந்த வரலாறையும் இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போய் இந்த சரவணப்பாக்கங்கிற ஊர்ல இடதுபுறமா திரும்பினோம்னா நம்ம திருவெண்ணைநல்லூர் போகக்கூடிய சாலை வருதுங்க. இந்த சரவணப்பாக்கம் கூட்டுறவுல இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவுல இந்த திருவெண்ணைநல்லூர் அமைஞ்சிருக்குங்க. விழுப்புரத்துல இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவுல இந்த திருவெண்ணைநல்லூர் அமைஞ்சிருக்குங்க. விழுப்புரத்துல இருந்து அரசூர் வழியா நாம இந்த திருவெண்ணைநல்லூருக்கு போகலாம். திருக்கோவிலூர்ல இருந்து 37 கிலோமீட்டர் தொலைவிலும், பண்ருட்டியில இருந்து 41 கிலோமீட்டர் தொலைவிலும், உளுந்தூர்பேட்டையிலிருந்து 34 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த திருவெண்ணைநல்லூர் அமைஞ்சிருக்குங்க. இந்த 4 ஊர்ல எந்த ஊருக்கு வந்தாலும் நீங்க சுலபமா இந்த கோயிலுக்கு வந்துடலாம். விழுப்புரத்துல இருந்தும் திருக்கோவிலூர்ல இருந்தும் இந்த ஊருக்கு பஸ் வசதியும் இருக்குங்க. இந்த இடத்தோட லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க இங்க வரணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணியும் இந்த இடத்துக்கு வரலாம். ஊருக்கு அருள்துறை அப்படின்னும் ஒரு பெயர் இருக்குங்க. இந்த பெயர்கள் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. இது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். நாம இப்ப இந்த கோயிலுக்கு வந்துட்டுங்க. இந்த ராஜகோபுரத்தை கடந்ததும் மிகப்பெரிய அளவுல இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. உள்ள வந்ததும் வலதுபுறத்துல ஒரு பெரிய மண்டபம் இருக்கு. இது என்ன மண்டபங்கிறத நான் இந்த ஸ்தல வரலாறு பார்க்கும்போது சொல்றேன். இந்த 2வது கோபுரத்துக்கு முன்னாடி சுந்தரருக்கு ஒரு சன்னதி இருக்குங்க. இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போகலாம். இந்த 2வது கோபுரத்துக்குள்ள வந்ததும் முதல்ல நாம் பார்க்கறது விநாயகர். அதற்கு அடுத்தது பலிபீடம், அதுக்கு அடுத்தது கொடிமரம் இருக்குங்க. இந்த கோயில் தென்பெண்ணை ஆற்றின் கரையில அமைஞ்சிருக்குங்க. பார்க்கடலை கடைஞ்ச போது அதுல இருந்து வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமன் அருந்துறாரு. இந்த விஷமானது அவருடைய கழுத்துல வந்து நின்னுடுது. அதனோட வெம்மையை தணிக்கிறதுக்காக வெண்ணையால கோட்டை கட்டி அதன் நடுவுல பஞ்சாகினி வளர்த்து உமையம்மை தவம் செய்யறாங்க. அந்த இடம் தான் இந்த வெண்ணைநல்லூர்னு அழைக்கப்படுதுங்க. இந்த கருவறைக்கு முன்னாடி ஒரு அழகான மண்டபம் இருக்குங்க. இந்த மண்டபத்துக்கு மேல தெரிகிற அந்த சிறிய கோபுரம் தான் சிவபெருமான் சுந்தரருக்கு காட்சி கொடுத்த இடம். இங்கிருந்து உள்ள வந்ததும் இங்கேயும் ஒரு மண்டபம் இருக்குங்க. இந்த மண்டபத்துல இருந்து கருவறைக்கு செல்லக்கூடிய அந்த நுழைவாயிலோட இருபுறமும் துவாரபாலகர்களோட சிலை இருக்கு. இவன் இங்க சுயம்புலிங்கமா கிருபாபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுறாரு. இங்க நடராஜர் சன்னதி ஒண்ணு இருக்குங்க. இவரை நம்ம வணங்கிட்டு வெளியே வந்ததும் நாம பாக்குறது 63 நாயன்மார்களோட சன்னதி. திராவிட கட்டடக்கலையில கட்டப்பட்டிருக்கிற இந்த கோயில் பல்லவர் காலத்துல 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 9ஆம் நூற்றாண்டுக்குள்ள கட்டப்பட்டதா சொல்லப்படுதுங்க. அதன் பிறகு சோழர்கள் 10ஆம் நூற்றாண்டுல இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரையில இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்காங்க. விஜயநகரர்களும் நாயக்கர்களும் 14ஆம் நூற்றாண்டுல இருந்து 17ஆம் நூற்றாண்டு வரை இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்காங்க. நாம உள்ள வரும்போது பார்த்த அந்த ராஜகோபுரம் வந்து நாயக்கர் காலத்துல கட்டப்பட்டிருக்குங்க. கோயிலை நாம சுத்தி வரும்போது இங்க பிள்ளையார் சன்னதி இருக்குங்க. சுயம்பு மூர்த்தியா இந்த பொல்லா பிள்ளையார் காட்சி கொடுக்கிறாரு. மெய்கண்ட நாயனாருக்கு அவரது 5வது வயதுல ஞான உபதேசம் செய்த பொல்லா பிள்ளையார்னு இவரை சொல்றாங்க. பேச்சு குறைபாடு உள்ளவங்க இந்த பொல்லா பிள்ளையார வணங்கினா அவர்களுக்கு நல்ல பேச்சு வரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. இந்த கருவறையை சுத்திலும் ஒரு மண்டபம் போன்ற ஒரு அமைப்பை அமைச்சிருக்காங்க. இது ரொம்ப அழகா இருக்குங்க. மற்ற எந்த கோயிலும் இல்லாத ஒரு வித்தியாசமான அமைப்பா இந்த அமைப்பு இருக்குங்க. அடுத்ததா நாம பாக்குறது சுப்பிரமணியரோட சன்னதி. இந்த சுப்பிரமணியரை அருணகிரிநாதர் வணங்கி பாடி இருக்காருங்க. இந்த கோயிலோட திருவிழாக்கள் பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல சுந்தரர் பிறந்த நாள 2 நாட்கள் திருவிழாவை கொண்டாடுறாங்க. பங்குனி மாதத்துல பங்குனி உத்திர திருவிழா வந்து கொண்டாடப்படுதுங்க. இதை தவிர சிவன் கோயிலில் நடைபெறுகிற அனைத்து திருவிழாக்களும் இந்த கோயிலையும் நடைபெறுதுங்க. இங்க ஒரு கிணறு இருக்குங்க. இந்த கோயிலோட தீர்த்தம் கண்ட தீர்த்தம். பெண்ணை நதியும் இந்த கோயிலோட தீர்த்தமா இருக்குங்க. இந்த கோயில்ல ஏராளமான கல்வெட்டுகள் இருக்குங்க. சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், விஜயநகரர்கள், கிருஷ்ணதேவராயர்கள், சம்புராயர்களால செதுக்கப்பட்ட கல்வெட்டுகள் இந்த கோயில்ல இருக்குங்க. இந்த கோயிலுக்கு அருள்துறை அப்படின்னு ஏன் பெயர் வந்ததுன்னு பார்க்கலாம். தாரகாவனத்து முனிவர்கள் அகந்தியால வேள்வியை உண்டாக்கி சிவபெருமான கொல்ல முயற்சி பண்றாங்க. ஆனா அவர்கள் ஏவிய ஆயுதங்கள் எல்லாம் சிவபெருமான் ஏற்றுக்கொள்றாரு. முனிவர்களோட அகந்தை அழிந்து அவங்க இறைவனை வணங்குறாங்க. இறைவன் இறக்கமே உருவானவர் அல்லவா. இறைவன் அவர்கள் தவறி மன்னித்து அருள் புரிந்ததால இந்த கோயில் அருள்துறை என்ற பெயர்ல அழைக்கப்படுதுங்க.
முனிவர்களோட தவறை மன்னித்து இறைவன் கிருபை புரிந்ததால கிருபாபுரீஸ்வரர் என்ற பெயர்ல இறைவன் அழைக்கப்படுறாரு. இப்ப நாம அம்மன் சன்னதிக்கு போகலாம். இந்த ஸ்தல அம்மனோட பெயர் மங்களாம்பிகை. இந்த மங்களாம்பிகை வழிபட்டா வீடு, கல்வி, செல்வம், நீண்ட ஆயுள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்பிக்கைங்க. சுந்தரமூர்த்தி நாயனாரு கைலாயத்துல சிவனுக்கு தொண்டு செய்யற பணியை செஞ்சு வராரு. ஒரு நாள் சிவ பூஜைக்காக பூ பறிப்பதற்காக கைலாயத்துல இருக்கிற நந்தவனத்துக்கு போறாரு. அப்போது அங்க பார்வதியின் தோழிகளான கமலினி, அனந்தினி ஆகியோர் நந்தவனத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை பார்த்த சுந்தரருக்கு அவர்களின் அழகின் மீது ஒரு ஈர்ப்பு உண்டாகிறது. இதனை அறிந்த ஈசன் என்ன பண்றாரு, சுந்தரர், கமலினி, அனந்தினி ஆகிய 3 பேரையும் பூலோகத்துல பிறந்து இல்லற வாழ்வில் ஈடுபட்டு அதன் பின்னர் திருக்கைலாயம் வந்து அடையும்படி அருள் புரிகிறாரு. உடனே சுந்தரர், நான் பூலோகத்துல ஏதாவது தவறு செய்தா என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு இறைவன் கிட்ட வேண்டுறாரு. ஈசனும் அதுக்கு ஒப்புக்கொள்றாரு. இதன் காரணமா திருவண்ணைநல்லூர்ல இருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருநாவலூர்ல சடையனார் இசைஞானியார் தம்பதியருக்கு ஆதி சைவ மரபுல குழந்தையா சுந்தரமூர்த்தி நாயனார் பிறக்கிறாரு. சிறு வயதுல நம்பி ஆரூரார் ரொம்ப அழகா இருந்தாருங்க. அப்ப ஒரு சமயம் அந்த பகுதியை ஆண்ட மன்னரான நரசிங்க முனையர் சுந்தரரோட அந்த அழகான தோற்றத்தை பார்த்து சடையனாரோட அனுமதியோட மன்னர் அவருடைய அரண்மனையிலேயே நம்பி ஆரூரார வளர்த்து வராரு. தற்போது சடங்கவியார் மகளை மணமுடிப்பதற்காக மணக்கோலத்துல தயாராகிறாரு. அதனால சுந்தரருக்கு கொடுத்த வாக்கின்படி அவரை தடுத்தாட்கொள்ள வேண்டிய தருணம் சிவபெருமானுக்கு வந்தது. அதன்படி திருமணம் நடைபெற இருந்த இடத்துக்கு ஒரு அந்தன கிழவராக சிவபெருமான் உருவெடுத்து வராரு. அங்க கூடியிருந்தவங்க முன்னிலையில நம்பி ஆரூராரை காட்டி, இவன் பாட்டன் எழுதி கொடுத்த ஓலைப்படி இவனும் இவனது சந்ததியரும் எனக்கு அடிமை என்று கூறி ஓலையை சிவபெருமான் காட்டுறாரு. அதை கேட்ட சுந்தரர் கோபமடைகிறாரு. உமக்கு என்ன பித்து பிடித்து விட்டதா என்று கேட்டவாறே அந்த முதியவர் கையில் இருந்த ஓலையை பிடுங்கி கிழித்து ஓமகுண்டத்துல போட்டுறாரு. உடனே முதியவர் சொல்றாரு, இவன் ஓலையை கிழித்ததால ஓலையில் எழுதியிருந்தது உண்மை என்று தெரிந்து விட்டது. இங்கே எனக்கு நீதி கிடைக்காது. என்னுடைய ஊரான திருவண்ணைநல்லூருக்கு வாருங்கள். அங்கே வழக்காடு மன்றத்தில் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில உண்மையை நிரூபிக்கிறேன் என்று கூறி சுந்தரரை அழைச்சிட்டு போறாரு. சுந்தரரும் வேற வழி இல்லாம திருவண்ணைநல்லூருக்கு வராரு. திருவண்ணைநல்லூர்ல ஊர் பெரியவங்க முன்னிலையில வழக்கு நடைபெறுது. ஊர் பெரியவர்கள் எல்லாம் முதியவரிடம் சுந்தரர் அடிமை என்பதற்கான ஆதாரத்தை கேட்கிறாங்க. உடனே முதியவர், சுந்தரர் கிழித்தது படி ஓலை, அதாவது ஜெராக்ஸ் காப்பி, என்னிடம் மூல ஓலை இருக்கிறது என்று கூறி சுந்தரருடைய பாட்டனார் எழுதி கொடுத்த ஓலையை எடுத்து காட்டுறாரு. அவருடைய பாட்டனார் எழுதிய பழைய ஓலைகளை எடுத்து வர சொல்லி அவருடைய கையெழுத்தை ஒப்பிட்டு பாக்குறாங்க. கையெழுத்து அவருடைய பாட்டனாருடைய கையெழுத்தோட ஒத்து போனதால சுந்தரர் முதியவருக்கு அடிமை என தீர்ப்பளிக்கிறாங்க. வேறு வழி இல்லாம முதியவரோடு சுந்தரரை அனுப்புறாங்க. ஊர் பெரியவங்களாம் முதியவர் இடத்துல, ஐயா, நாங்க இந்த திருவண்ணைநல்லூர்ல தான் இத்தனை காலமா இருக்கிறோம். ஆனா உங்களை ஒரு முறை கூட இந்த ஊர்ல பார்த்தது இல்லையே. உங்க வீடு எங்க இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த முதியவர், நமது வீடு அதோ இருக்கிறது என்று திருவண்ணைநல்லூர் கோயிலை காட்டி ஆலயத்தின் கருவறைக்குள்ள சுந்தரரை அழைத்து சென்று சிவலிங்கத்துக்குள்ளே சென்று மறைகிறாரு முதியவர். சுந்தரரை தெரிச்சு போயிடுறாரு. வந்தது சிவபெருமான் தான் என்பதை உணர்றாரு. அப்போ சிவபெருமான் தன்னுடைய உண்மையான ரூபத்துல தோன்றி சுந்தரரோட முற்பிறவியும் தற்போதைய பிறவி பற்றியும் விளக்கி தன்னை பற்றி பாடுமாறு சொல்றாரு. நான் எப்படி பாடுவேன், எனக்கு எதுவும் தெரியாது என்று சுந்தரர் கூற, சிவபெருமான் மணவரையில என்ன பித்தா என்று கூறினாயே, அதையே முதல் வரியாக கொண்டு என்னை பாடு என்று கூறி மறைகிறாரு. அப்பதான் சுந்தரர் இறைவனோட அருளால பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா என்ற தனது முதல் பதிகத்தை இந்த திருவண்ணைநல்லூர்ல பாடுறாரு. இறைவன் சுந்தரரை இந்த ஊர்ல தடுத்தாட்கொண்டதால இங்க இறைவன் தடுத்தாட்கொண்ட நாதன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இங்க நாம பாக்குறதுதான் இந்த மண்டபம். நம்ம இறைவன் சுந்தரரோட வழக்காடிய மண்டபம். அதனால இது பழக்காடு மண்டபம்னு அழைக்கப்படுதுங்க. நாம இப்ப இந்த கோயிலை முழுமையா சுத்தி பார்த்துட்டோம். இதோட வரலாறையா முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம். வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் ஒரு முறை இந்த திருவண்ணைநல்லூர் கிருபாபுரீஸ்வரரை வணங்குங்கள். இறைவனின் அருளையும் பெறுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாம் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.